பிரேசில், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்கம் அளித்தனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க அமைக்கப்பட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் சசிதரூர் தலைமையிலான குழு பிரேசில் சென்றது. அங்கு துணை அதிபர் ஜெரால்டோ ஆல்க்மினை சந்தித்த எம்பிக்கள் குழு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக விளக்கம் அளித்தனர். பின்னர் பேட்டியளித்த அவர்கள், பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் பணம் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதற்கும் ஆயுதம் ஏந்துவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். But if that money simply enables Pakistan to divert more resources to supporting terrorism, to arming themselves to attack us and so on, then it would be most unfortunate. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரேசில் துணை அதிபர் ஜெரால்டோ ஆல்க்மின், பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாகவும், பிரேசில் எப்போதும் அமைதியை ஊக்குவிக்கும் நாடாக இருக்கும் எனவும் கூறினார். மேலும் இந்தியாவுடனான தங்கள் உறவை வலுப்படுத்த இலக்கு வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல் ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான குழுவினர் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைத்தனர். இதனை அடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கனிமொழி, பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளையும் பயங்கரவாத குழுக்களையும் வேறுபடுத்தி பார்க்க இந்தியா தயாராக இல்லை என கூறினார். There is a difference between the terror attacks in India and many other countries, because in India it is sponsored by a country, and it is just not that these terror outfits are working alone on their own. We've been able to explain that difference, our government and the Prime Minister has clearly stated that we are no longer prepared to distinguish between nations which sponsor terrorism and terror groups or terror outfits. So we've been able to explain this, and they understand and they stand with India.